பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும் என தமிழக அரசு தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்குமா? அதிமுகவுடன் தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். தமிழக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் CBI விசாரணை தேவை என கூட்டாக பேட்டி. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. பெண் தலைவர்கள் தமிழகத்தில் போராட்டம் நடத்த முடியாத நிலை இருப்பதாகவும் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த எந்த நபரும் உடந்தையாக இல்லை என தமிழக காவல்துறை மறுப்பு. கைதான ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் கூறவில்லை என்றும் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள் 2 அட்டைப்பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்ற சிறப்பு புலனாய்வு குழு. விக்கிரவாண்டி பள்ளியில் 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதி. கோவை தனியார் கல்லூரியில் பிராங்க் செய்து தாக்கப்பட்டதால் மாணவர் தற்கொலை. மாணவனை பிராங்க் செய்து தாக்கிய 3 மாணவர்கள் சஸ்பெண்ட். டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை. நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகியதாகவும் ரோஹித் சர்மா விளக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.